5 கிலோமீட்டர் கூட தாண்டலை. ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, ஃபுல் டேமேஜ். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த கிளியர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் ஆச்சான். அது வரைக்கும் இந்த ரோட்டில் யாருமே அலோவ் பண்ணல போல். 2 நாளாக வந்து இந்த ரோடை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த பாலம் ஒன்று இருக்குது கீழே, அந்த பாலம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்குங்க. இருங்க காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வியூ பாருங்கள். இப்படி வச்சா தான் கோபுரில் வந்து செட் பண்ண முடியும். நல்லா பின்னாடியிலேருந்து நம்ம வச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஷாட்டு. ஏன்னா வந்து இங்கே பாருங்கள், ரோடே வந்து பார்த்திங்கன்னா முடியல, ஓட்டுறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. எனக்கே வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு ரைடு. கோபுரம் ஒரு பக்கம் எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா 360 எடுத்துகிட்ருக்கேன். என்ன மாதிரி வந்து வீடியோ வரப்போகுதுன்னு தெரியல. ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு நல்ல வீடியோ கொடுக்கணும், கண்டென்ட்டு. அதுதான். ஏன்னா கண்டென்ட் கொடுக்குறத விட நம்ம திருப்பி பார்க்கும்போது அந்த வீடியோ வந்து நமக்கு ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு இதனால தான் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறைகளை வந்து உடச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வியூ வந்து ஓட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்குது, எனக்கு முடியலங்க சுத்தமாக. வந்து இவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது, கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா ஃபுல்லாக டவுன் ரேஞ்சில், அதுவும் நீங்கள் இந்த ரேஞ்சில் ஏறணுன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு. கிளாறுலேருந்து கிஸ்துவார் போகிறது ரொம்ப கஷ்டம். நம்ம கிஸ்துவார்லேருந்து கிளாறு போயிட்டுருக்கோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் டவுன் ரேஞ்சு. பட் ரோடு கஷ்டமாக இருக்கிறதுனால பயங்கரமாக இருக்குது ரைடு.